267 கிலோ கடத்தல் தங்கம் சென்னை ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்கத்தை கடத்திய பிரித்யூ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் சென்னை ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்ட 267 கிலோ கடத்தல் தங்கத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு அதிர்ச்சியான தகவலை பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்காங்க. அவருக்கும் அண்ணாமலைக்கும் நேரடியான என்ன தொடர்பு? அண்ணாமலை இப்ப லண்டன் போயிருக்கக்கூடிய ட்ரிப்பை அவர் எதுக்காக ஒருங்கிணைச்சு கொடுத்திருக்காரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பாஜகவினுடைய வார் ரூமினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் பிருத்திவி. இவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாணவர் அமைப்பினுடைய மிக முக்கியமானவர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால எக்ஸ் தளத்துல பின்தொடரப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இந்த 267 கிலோ தங்க கடத்தலின் மூளையாக செயல்பட்டிருக்கிறார். இவருடைய நெருங்கிய நண்பரான சபீர் அலி சென்னை விமான நிலையத்தில் ஒரு கடையை திறந்திருக்கார். அந்த கடையை யார் வாங்கி கொடுத்தது? சென்னை விமான நிலையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடை தொடர்ச்சியாக பல நாட்களாக தங்க கடத்தலுக்கு எப்படி அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் பயன்படுத்தப்பட்டது. தொடர்ச்சியா அமலாக்கத்துறையால பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம் எங்க போயிட்டு இருக்கு? அமலாக்கத்துறை அரசு கட்டுப்பாட்டுக்கு போகுதா, இல்ல இந்த பாஜக காரருக்கு சொந்தமான கடைக்கு போகுதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன? கடந்த ஜூன் 7ஆம் தேதி பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் கல்யாணராமன் எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போடுறாரு. பாஜகவை சார்ந்த மிக முக்கியமானவங்க, வார் ரூம் பிரிவில் இருக்கக்கூடியவங்க தங்க கடத்தல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தை பாஜகவினுடைய யூடியூபரான மாரிதாசும் வெளிப்படுத்துகிறார். இந்த கருத்தை வெளிப்படுத்திய பிறகு கல்யாணராமன் பிஜேபியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபியில் இருந்து கல்யாணராமனை அண்ணாமலை நீக்கியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தொடர்ச்சியா திருச்சி சூர்யா பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டு இருக்கார். அந்த தகவல் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு லண்டனுக்கு எதுக்காக அண்ணாமலை ஓடி போகிறார்? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை மாறப் போகிறதா? சென்னை ஏர்போர்ட்ல ஏறத்தாழ 267 கிலோ தங்கம், கடத்தல் தங்கம். இதனுடைய மதிப்பு எவ்வளவு சொல்றாங்கன்னா 167 கோடி ரூபாய். இந்த தங்கம் கடத்தப்பட்டிருக்கு. தங்க கடத்தல் ரெகுலரா ஏர்போர்ட் வழியா, ஹார்பர் வழியா நடக்கிறது வழக்கம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க மனிதர்கள், அண்ணாமலை, அதாவது தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அவருக்கு மிக நெருக்கியமானவர், அவருடைய மிக நெருங்கியமான நண்பர் சென்னை விமான நிலையத்திலேயே ஒரு கடையை திறந்து அந்த கடையவே தங்கம் கடத்தலுக்கான ஸ்பாட்டா பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கறதா இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல். குறிப்பா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏர்போர்ட்டை தனியார் மயம் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டை கூட வித்வேதா ஆர்ஜிபி அப்படிங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கான்ட்ராக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு கொடுத்ததுன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க. ஒரு அரசாங்க சொத்தை தனியார் நிறுவனத்துக்கு மூன்றாம் தர டெண்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி தான் பிருத்யூ. இந்த பிருத்யூ வேற யாரும் கிடையாது, பிஜேபியினுடைய வார் ரூம் பொறுப்பாளர். அதாவது தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய ஐடி விங் செட்டப் இருக்கு பாத்தீங்களா? அண்ணாமலை வந்து தன்னை பத்தி பயங்கரமா பிரச்சாரம் பண்றதுக்காக, எப்ப பாரு தன்னை புகழ்ந்து பேசுறதுக்காக, அதே மாதிரி மத்த கட்சி குறித்து அவதூறு பேசுறதுக்காகவே பல இடத்துல வார் ரூம் செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வார் ரூமினுடைய மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி ஆர்பிஜி நிறுவனத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளரா வேலை செய்யறார். இந்த பிருத்திவி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பாஜக அதிகார பலத்தை வச்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய செல்வநாயகத்துக்கிட்ட லாபி பண்ணி அவருடைய மிக நெருங்கிய நண்பரான சபீர் அலிக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பொம்மை விற்கிற கடைன்னு சொல்லி ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அதாவது சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ள பல கடைகள் இருக்கு, குறிப்பா உணவு, தேநீர், இது மாதிரி பல கடைகள் இருக்கு. இதுல பொம்மை விற்கிறதுக்கு ஒரு கடையை டெண்டர் எடுத்து கொடுத்திருக்காரு ஏலத்துல. அந்த கடையோட பேர் ஏர் ஹப். இந்த கடையை யார் நடத்திட்டு வருதுன்னா ஒரு யூடியூபர் சபீர் அலி அப்படிங்கிறவர். இந்த சபீர் அலியும் இவருடைய கூட்டாளியான 9 நபர்கள் இவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல இந்த கடையை எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா, விமானம் மூலியமா கடத்தி வரப்படக்கூடிய தங்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தங்கங்களை கைமாத்துறதுக்கான இடமா மாத்துறாங்க. இந்த கடையை பிடிச்சு கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி அப்படிங்கக்கூடிய பாஜகவினுடைய பொறுப்பாளர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏர்போர்ட் வழியா வரக்கூடிய தங்கங்களை கடத்தி வெளியே கொண்டு வந்து விற்கிறதுக்கு இது மாதிரியான கடைகளை பயன்படுத்தி டெண்டர்ல எடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை முன் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த வழக்கு இன்னைக்கு நடக்கல, 2 மாசத்துக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பத்திரிகை செய்தி வெளியே விடவே இல்ல. எப்படி இதை பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு, அதாவது பிளைட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்து வந்து இறங்கி பாத்ரூமுக்கு போறாரு. பாத்ரூம்ல தங்க பவுடர் இருக்கு பாத்தீங்களா, தங்க பவுடரை கைமாத்துறாரு. அதாவது ஏர்போர்ட்ல கூடிய பாத்ரூம்ல ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளியரன்ஸ் வாங்கி அவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துருவாரு. ஆனா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் ஹப்ங்கிற பொம்மை கடையை வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர், அதாவது இந்த பிருத்திவிக்கும் சபீர் அலிக்கும் நெருக்கமான ஒரு நபர், அந்த பாத்ரூம்ல போய் அந்த தங்கத்தை எடுத்து கொண்டு இந்த கடையில வச்சு பிற்பாடு அதை வெளியே கொண்டு வந்து விற்கிறது தான் இவங்களுடைய வேலையா வச்சிருக்காங்க. இத பல காலம் தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க. 2 மாதம் தொடர்ச்சியா பண்ணதுலயே 267 கிலோ கள்ள தங்கங்கள் கடத்தப்பட்டிருக்கு. இதனுடைய மதிப்பு 167 கோடி ரூபாய். அப்போ ஒரு கடையை இவங்க திறந்து வச்சுக்கிட்டு வெளிநாட்டில இருந்து, துபாயில இருந்து, இலங்கையில இருந்து, எங்க இருந்து ஆட்கள் வந்தாலும் சரி, எந்த விதமான பில்லுமே இல்லாம கள்ள தங்கங்களை வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து ஏர்போர்ட்ல இறக்கிறது. ஏர்போர்ட்ல இறக்கி வெளியே கொண்டு வரணும், இடையில சுங்கத்துறை அதிகாரிகள் செக் பண்ணுவாங்கல்ல, அவங்க செக் பண்றதுக்கு முன்னாடியே பாத்ரூம்ல கொண்டு ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளீன் சிட் வாங்கிட்டு அவங்க வெளியே போயிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த பொம்மை கடை வச்சிருக்கக்கூடிய இந்த குழு நேரா போய் அந்த தங்கத்தை எடுத்து கொண்டாந்து பறிச்சு வச்சிருக்காங்க. இது என்னன்னா, பொம்மை கடை வச்சிருக்கிறவன் தங்க கடத்தல் பண்ணல, தங்க கடத்தல் பண்ணக்கூடிய குரூப்புக்கு பொம்மை கடை யாரோ வச்சு கொடுத்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது தான் வசமா சிக்கிறாரு பாஜகவினுடைய பொறுப்பாளர் பிருத்திவி. இவரு பிஜேபியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையினுடைய மிக மிக நெருக்கமானவர். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து லண்டன் போயிருக்காரு. கேட்டா 4 மாசம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 20,000-30,000 புத்தகங்களை படிச்சு மிகப்பெரிய நாலேஜபிளான பர்சன். அவர் அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு, அவர் அளவுக்கு நாலேஜபிளா இருக்கிறதுக்கு, அவர் அளவுக்கு நிர்வாகத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இந்த சங்கிகள் பாஜக காரங்க அவங்களுக்குள்ளேயே சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்ப லண்டன் போயிருக்காரு. எதுக்கு? 4 மாசம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் கொடுத்து ஆக்ஸ்போர்ட்ல படிக்க போறாராம். வந்து இங்க அப்படியே திருப்ப போறாரு. அதுக்காக ஒரு லண்டன் போயிருக்காரு. இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா இப்ப வசமா ஒரு மாட்டிருக்காரு. இந்த பிருத்திவி தான் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை லண்டன் போயிருக்கூடிய பயணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபருங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலான அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலையுடைய பர்சனல் வார் ரூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வார் ரூம்லயும் இவர் முக்கியமானவரா இருக்கார். இது குறித்து நமக்கு இப்ப தகவல் வருது, இன்னைக்கு தகவல் வருது. ஆனா இந்த விஷயம் எல்லாமே 2 மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நீங்க கடந்த ஜூன் 7ஆம் தேதியே பாஜகவினுடைய திங்க் டேங்க் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கல்யாணராமன் இவர் என்ன பண்றாரு, ஜூன் 7ஆம் தேதி எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல ஒரு தெளிவா சொல்றாரு டீடைலா, வெளிநாட்டில இருந்து தங்கங்களை ஸ்மகிள் பண்ற டீமுக்கும் பாஜகவினுடைய வார் ரூம் பொறுப்பாளருக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதுறாரு. இது ஒண்ணு நடக்குது. இது நடந்த உடனே பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யூடியூபர் மாரிதாஸ் இந்த கருத்தை பரப்புறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லயே இந்த கல்யாணராமன் பாஜகவிலிருந்து விலக்கப்படுறார், நிரந்தரமா விலக்கப்படுறார். இவர் மட்டும் இல்ல, திருச்சி சூர்யாவையும் சேர்ந்து விளக்குறாங்க. அப்போ அண்ணாமலையினுடைய மிக நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி, பிஆர்ஜி நிறுவனத்துக்கு வேலை செய்யக்கூடிய இந்த பிருத்திவி தங்க கடத்தல ஈடுபடுறாருங்கிற விஷயம் கல்யாணராமனுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. அமலாக்கத்துறை சென்னை ஏர்போர்ட்ல ரைடு பண்ணும்போதே அந்த தகவல் பத்திரிக்கை கூட வரல. பிஜேபியினுடைய கல்யாணராமனுக்கு தெரிஞ்சிருக்கு, மாரிதாஸுக்கு தெரிஞ்சிருக்கு, அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேலிடத்துல பயங்கரமா லாபி எல்லாம் பண்ணாருங்கிற செய்தியை பத்திரிகைகள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியமான விஷயம். கையும் களவுமா மாட்டின இந்த பிருத்திவ், அதே மாதிரி சபீர் அலி, இந்த பிருத்திவ் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வேலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த பிஆர்ஜி நிறுவனத்திலிருந்து ரிசைன் பண்ணி வெளியே வர்றான். இது மட்டும் இல்லாம 9 பேர் இப்ப கைது செய்யப்பட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு லண்டனுக்கு போறாரு யாரு, அண்ணாமலை. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு கேள்வியா இருக்கு. கல்யாணராமனை அண்ணாமலை தான் பிஜேபி இருந்து தூக்குனார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திருச்சி சூர்யாவும் சேர்த்து தூக்கியிருக்காங்க. திருச்சி சூர்யாவும் கல்யாணராமனும் ஏன் விளக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டுச்சு. சூர்யா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனமா பேசிட்டாரு, அவங்க வந்து அசிங்கமா ட்விட்டர்ல எழுதிட்டாரு, அவங்க குறித்து தவறான இன்டர்வியூஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் மூத்த தலைவர்களை மதிக்கலங்கிற அடிப்படையில் அவர் கட்சி விட்டு விலக்கினதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனா வெளியே வந்த திருச்சி சூர்யா என்ன சொன்னாரு, இல்லங்க இவங்க கல்யாணராமனை கட்சியை விட்டு விலக்கணும், அவர் எப்படியாவது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அவர் ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணணும், அதுக்கு என்ன பகடக்காயா பயன்படுத்துறாங்க, இதை என்னால் ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே இவங்க இப்படிதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காயத்ரி ரகுராம பிஜேபியில இருந்து காலி பண்றதுக்காக என்ன ஒரு தடவை வந்து வெளியே அனுப்பிச்சாங்க. இப்ப திருப்பி இதே மாதிரி பண்றாங்க. எல்லாரும் அண்ணாமலை தான் ஆட்டுக்குட்டியுமாங்க, அண்ணாமலை என்ன ஆடா பயன்படுத்துறாரு, அவர் எப்ப நினைச்சாலும் பிரியாணி பண்றதுக்கு என்ன பயன்படுத்துறாருன்னு சொல்லி கடுப்பாயி கட்சியை விட்டு வெளியே வந்த திருச்சி சூர்யா நிறைய சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தெளிவா சொல்றாரு, கல்யாணராமன் தான் டார்கெட் அப்படிங்கிறாரு. அப்ப கல்யாணராமன் ஏன் டார்கெட் பண்ணப்பட்டாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுறாரு, மூத்த தலைவர்களை விமர்சனம் பண்றாரு, இப்படின்னு தான் தொடர்ச்சியா சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கு, அண்ணாமலையினுடைய கூட்டாளிகள்
தங்க கடத்தல ஈடுபட்டு வசமா சிக்கியிருக்காங்க. இது குறித்தான தகவல் கல்யாணராமனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவர் எக்ஸ் பக்கத்துல வெளியே இந்த தகவலை லீக் பண்ணிட்டாரு. இதுல கடுப்பான அண்ணாமலை கல்யாணராமனை ஒட்டுமொத்தமா பாஜக இருந்தே காலி பண்ணி வெளியே துரத்துறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. அடுத்தடுத்த நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே திருச்சி சூர்யா பாஜக விட்டு வெளியே வந்து கொங்கு பெல்ட்ல எலெக்ஷனுக்காகவே 500 கோடி ரூபாய் அண்ணாமலை அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள்கிட்ட வாங்கியிருக்காருங்கிற தகவலை வெளியே சொல்லியிருக்காரு. அது குறித்தான ஆதாரத்தை ஒன்னொன்னா லீக் பண்ணுவாங்கிறாரு. பாஜகவினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் பல்வேறு பெண்கள்கிட்ட ஆபாசமா பாலியல் ரீதியா சுரண்டலுக்காக போன்ல பேசி அழைப்பு விடுத்து குறித்தான ஆடியோ எங்கிட்ட இருக்கு, அதையும் அடுத்தடுத்து நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கேசவ விநாயகர் மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியா பல குவாரிக்காரங்கள்ட்ட இருந்து அதே மாதிரி மணல் நிலவுகள்ட்ட இருந்து பணத்தை எக்கச்சக்கமா வாங்குறாரு. மாசம் 50 லட்சம் வரைக்கும் வாங்குறாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதை நான் கூறி சீக்கிரத்தை வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணாமலை பாணியிலேயே திருச்சி சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா, பல ஆடியோக்களை வச்சிருக்கிறேன், பல ஆதாரங்களை வச்சிருக்கேன், பல வீடியோக்களை வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி நான் லீக் பண்ணுவேன், ஒரே பரபரப்பான கண்டென்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு வெளிப்படையாவே அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் தான் இப்ப வெளியே வந்திருக்கக்கூடிய தங்க கடத்தல். 1-2 கிலோ கிடையாது, 267 கிலோ, 167 கோடி ரூபாய் மதிப்பு. இந்த தங்க கடத்தல் கும்பலுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு? இப்படி அண்ணாமலை குறித்து தினம் தினம் தொடர்ச்சியாக பல திடுக்கிடும் தகவல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் படிக்க போறேன்னு சொல்லி தமிழ்நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி லண்டனுக்கு ஓட முயற்சி பண்றார் அண்ணாமலை. இது மாதிரி தொடர்ச்சியா பல தகவல்கள் பிஜேபி குறித்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அமலாக்கத்துறையா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டினுடைய சிபிசிஐடியா இருக்கட்டும், நேரடியா களத்தில் இறங்கி அண்ணாமலையும் பிஜேபியும் இந்த தங்க கடத்தல் கும்பலையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். விசாரிக்குமா அப்படிங்கிறது நம்ம கேள்வியா இருக்கு.